Hi, welcome to holisticinvestment.in. Reliance Nippon Life Premier Wealth Insurance Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க wealth simultaneously grow பண்ணும்போதே உங்க ஃபேமிலியோட ஃபியூச்சரையுமே செக்யூர் பண்ண இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம இப்போ இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாலிசியை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா flexible premium payment options like single pay, limited pay, regular pay ல இருந்து நீங்க சூஸ் பண்ணி premium pay பண்ணலாம். and wealth boosters உங்களுக்கு 8th policy yearல இருந்து annually credit பண்ணுவாங்க. இதையும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். and after 5 policy years emergency fund needsக்காக partial withdrawalumக்குமே access பண்ணிக்கலாம். and wealth management value creation ரெண்டுத்தையுமே உங்க கம்பைன் பண்ணி சிங்கிள் பிளான்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. and active and auto managed investment style ரெண்டுத்துலயுமே பிட்வீன் நீங்க seamlessly switch பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். and உங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் லெவல உங்க இண்டிவிஜுவல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸும் பண்ணலாம் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் அவைல் பண்ணலாம். அண்ட் இதுல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு லைக் டெத் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்பார்ச்சுனேட்லி பாலிசி முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினியில லீகல் ஹேருக்கு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த 3 ஆப்ஷன்ல எது ஹையஸ்ட் இன் வேல்யூல இருக்கு டேட் ஆஃப் டெத் அப்போ அது டெத் பெனிஃபிட்டா கிடைக்கும். பிளஸ் பாலிசி ஹோல்டருக்கு டாப் அப் ஃபண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அப்போ அவங்களோட டாப் அப் சம் அஷ்யூர்ட், டாப் அப் ஃபண்ட் வேல்யூ இல்ல 105% ஆஃப் த டாப் அப் பிரீமியம் பே இந்த மூணுத்துல எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அதுவுமே அடிஷனலி டெத் பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கிறது. இதுல டோட்டல் ஃபண்ட் வேல்யூ கிடைக்கும். டோட்டல் ஃபண்ட் வேல்யூன்றது பேஸ் ஃபண்ட் வேல்யூவும் பிளஸ் டாப் அப் ஃபண்ட் வேல்யூ. இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா பாலிசி ஹோல்டர் லம்சம் அமௌண்ட்டும் வாங்கிக்கலாம் இல்ல செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்டாவும் ரிசீவ் பண்ணலாம். இதுல வெல்த் பூஸ்டர்னு ஒரு பெனிஃபிட் இருக்கு. இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அடிஷனல் யூனிட்ஸோட ஃபார்ம்ல எவ்ரி பாலிசி இயர் உங்களுக்கு 8th பாலிசி இயர் ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி பாலிசி இயர் உங்க பாலிசிக்கு ஆட் பண்ணுவாங்க. உங்களோட ஆவரேஜ் டெய்லி ஃபண்ட் வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா, இந்த சேம் பாலிசி இயர்ல ஃபர்ஸ்ட் இந்த 12 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஆவரேஜ் டெய்லி ஃபண்ட் வேல்யூவோட பெர்சன்டேஜ் தான் ஈச் வெல்த் பூஸ்டரை வந்து அந்த சேம் பாலிசி இயர்ல அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பிளான்ல என்ன மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா லைஃப் லார்ஜ் கேப் ஃபண்ட், லைஃப் ஈக்விட்டி ஃபண்ட் 3, லைஃப் பியூர் ஈக்விட்டி ஃபண்ட், மேக் இன் இந்தியா ஃபண்ட், லைஃப் பேலன்ஸ் ஃபண்ட் 1, லைஃப் கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் 1, லைஃப் மணி மார்க்கெட் ஃபண்ட் 1ன்ட்டு 7 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே அந்தந்த அசெட் கிளாஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்க்கு அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்விட்டி, டெப்ட், மணி மார்க்கெட் அசெட் கிளாஸஸ்க்கு. அண்ட் அதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்தும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லோல இருந்து ஹை வரைக்கும் ரிஸ்க் ப்ரொஃபைல் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு. நீங்க வந்து லைக் செல்ஃப் மேனேஜ்ட் ஆப்ஷன், ஆட்டோ மேனேஜ்ட் ஆப்ஷன், டார்கெட் மெச்சூரிட்டி ஆப்ஷன், லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன், இப்படி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் யூலிப் பிளான்ன்றதுனால சார்ஜஸும் இருக்கு, வேரியஸ் சார்ஜஸ் லைக் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ். இது உங்க பிரீமியமோட ஒரு பெர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை டிடக்ட் பண்ணிருந்தா உங்க பிரீமியம், அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் பிரீமியம் அவங்க நீங்க சூஸ் பண்ண ஃபண்ட்லயோ ஸ்ட்ராட்டஜிலயோ அலோகேட் பண்ணி யூனிட்ஸா பர்ச்சேஸே பண்ணுவாங்க. பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷனும் பாத்தீங்கன்னா ரெகுலர் அல்ல லிமிடெட் பேக்கு ஒரு ரேட் ஆஃப் 300 வரைக்கும் அவங்க டிடக்ட் பண்ணுவாங்க எவ்ரி பாலிசி மந்த் ஸ்டார்டிங்ல. இது ஒரு மந்த்லி சார்ஜ். நெக்ஸ்ட் மொர்டாலிட்டி சார்ஜ். இது லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக. இது பாத்தீங்கன்னா இந்த சார்ஜ் எப்படி வேரி ஆகும் அப்படின்னா நீங்க என்ன அமௌண்ட்ல லைஃப் கவர் எடுத்திருக்கீங்க, உங்களோட அட்டைன்ட் ஏஜ் என்ன, ஆக்குபேஷன் என்ன, பாலிசியோட ஹெல்த் எப்படி இருக்கு, ஃபண்ட் வேல்யூ இப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜும் இருக்கு. இது உங்க ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்காக அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்க ஃபண்டோட ரிஸ்க் லெவல் பொறுத்து சார்ஜஸும் அதிகமா இல்ல கம்மியா இருக்கும். லைக் ஹை ரிஸ்க் இருந்தா ஹை சார்ஜஸ், லோ ரிஸ்க் இருந்தா கொஞ்சம் லோ சார்ஜ் அந்த மாதிரி. சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 0.50% இருந்து 1.35% வரைக்கும் வேரி ஆகுது. இதுல பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜும் இருக்கு. ஒரு பாலிசி இயர்ல 2 பார்ஷியல் வித்ட்ராவல் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்க பண்ற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா பார்ஷியல் வித்ட்ராவலுக்குமே 100 rupees டிடக்ட் பண்ணுவாங்க உங்க ஃபண்ட்ல இருந்து. அண்ட் டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் பாத்தீங்கன்னா எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்க, பிரீமியம் அமௌண்ட் என்ன, பிரீமியம் பேயிங் டேர்ம் என்னன்ட்டு இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். 5th பாலிசி இயர்ல இருந்து எந்த விதமான டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் கிடையாது. ஸ்விட்சிங் சார்ஜஸ் இருக்கு. ஒரு பாலிசி இயர்ல 52 ஃப்ரீ ஸ்விட்சஸ் இருக்கு. அண்ட் செட்டில்மெண்ட் பீரியட்ல 4 ஃப்ரீ ஸ்விட்சஸ் பர் இயர் இருக்கு. பட் நீங்க அதுக்கப்புறம் அந்த அலோகேட்டட் ஸ்விட்சஸ்க்கு மேல பண்ற சார்ஜுக்கு 100 rupees per switch டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த யூலிப் பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன், பிரீமியம் அலோகேஷன், பார்ஷியல் வித்ட்ராவல் இந்த மாதிரி அடிஷனல் காஸ்டஸ் வரும். இந்த எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு ஓவரால் காஸ்ட் இன்க்ரீஸ் தான் பண்றாங்க. அண்ட் டிப்பிக்கலி மற்ற மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லைக் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்காது. அண்ட் இந்த சார்ஜஸ் என்ன ஆகும்னா இவங்க சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றதுனால இன்வெஸ்டபிள் அமௌண்ட்டே உங்களுக்கு இந்த பிரின்சிபலே கம்மி ஆயிடுது. ஸோ வர ரிட்டர்னுமே பொட்டன்ஷியலி இம்பாக்ட் ஆகுது. ஸோ வர ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா
கண்டிப்பாக உங்கள் வெல்த் அக்யூமுலேஷன் பொட்டன்ஷியலை தான் இது இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ட்ராபேக் தான். இது நீங்கள் பார்த்து கன்சிடர் பண்ணி தான் இந்த மாதிரி யூலிப் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடட் பெனிஃபிட்ஸ்க்காக ஆப்ஷனல் ரைடர்ஸை நீங்கள் பேஸ் பாலிசியில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் பேஸ் ப்ரீமியமை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், சம் அஷ்யூர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. டாப் அப் ப்ரீமியம் மூலியமாக அடிஷ்னல் ஃபண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் பாலிசி ஹோல்டர் 18 இயர்ஸ் ஆகிறாங்க இல்லை 5 பாலிசி இயர்ஸ்க்கு அப்புறம் எது லேட்டராக வருதோ அந்த டைமுக்கு அப்புறமா இருந்தே உங்கள் பேஸ் ஃபண்ட் வேல்யூலேருந்து பார்ஷல் வித்ட்ராவலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃபண்ட்ஸை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரீமியம்ஸை நீங்கள் நினச்ச மாதிரி ரீடைரக்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் செல்ஃப் மேனேஜ்ட் ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸில் வந்து நீங்கள் லம்சமாகவும் ரிசீவ் பண்ணலாம் இல்லை செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமா ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்டாகவும் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ல லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. 5 பாலிசி இயர்ஸ்க்கு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி லிமிட்டட் தான். ப்ரீமியம் வந்து சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் ட்ராபேக். இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையானதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா இல்லையா அப்படின்ற அந்த பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம அசஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெட்டர் இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணவும் ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த பாலிசி ப்ரோஷரில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 25 lakh சம் அஷ்யூர்ட்க்கு. பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு ஆனுவல் ப்ரீமியம் 2.5 lakh. ஸோ ரெகுலர் ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணால் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து அவங்களோட ஃபண்ட் வேல்யூவா அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதோட ஃபண்ட் வேல்யூவை லைக் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா 4%, 8% ரெண்டு அஸ்யூம் பொட்டன்ஷியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இவ்வளோ கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் வரும், இவ்வளோ அதிகமாக தான் ரிட்டர்ன்ஸ் வரும்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்கறதுக்காக நம்ம இது வந்து எடுத்திருக்கோம். ஸோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 4% ரிட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ ஃபார் 63.42 lakhs இருக்கு. IRR 2.21%. டிபிக்கலி ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கொஞ்சம் கம்மி கூட சொல்லலாம். ஸோ ரியல் வேல்யூன்றது இந்த ரிட்டர்ன்ல ஒண்ணுமே கிடையாது. சரி 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோல ஃபண்ட் வேல்யூ 99.32 lakhs வருது. அப்போ கூட உங்க IRR 6.16% தான் வருது. ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேரபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றதே பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வரும், இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் வரும் அப்படின்றது தான். ஏன்னா லாங் டேர்ம்ல ரிஸ்க் உள்ள ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால தான். பட் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்துமே இது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேரபிளான ரிட்டர்ன் தான். அதுவும் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன். இதுல அது கேரண்டீடும் இல்லாததுனால அதை விட கம்மியா போகவும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு இவ்வளோ ரிஸ்க் இருந்துமே இதுல கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் ஜஸ்டிஃபையபிளா இல்லை. ஸோ ஒரு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ல மிஸ் மேட்சா இருக்கிறதுனால பிளானோட வேல்யூவே அண்டர்மைன் ஆகுது. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம நினைச்ச அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நம்ம வேறொரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த மாதிரி யூலிப் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணா எப்படி வரும், நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமானதை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக லைஃப் கவருக்குன்னு நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். 25 lakh சம் அஷ்யூர்டுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20 year பாலிசி டேர்ம்ல 13,200 தான். ஆனால் ரிலையன்ஸ்ல நம்ம 2.5 lakhs ப்ரீமியம் கட்டணும் வருஷத்துக்கு. இங்க 13,200 கட்டுறதுனால 2,36,800 rupees ஆனுவலி உங்களால சேவ் பண்ண முடியும். இது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ல இன்வெஸ்டும் பண்ண முடியும். ஸோ உங்க ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்னா PPF மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணலாம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்னா ELSS மாதிரி ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். இங்க ரெண்டுத்தோட காம்பினேஷனோட எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ PPFல பாத்தீங்கன்னா ஆனுவல் லிமிட்டே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் 1.5 lakhs தான். பட் இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஃபுல் சர்ப்ளஸ்மே அப்படி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எடுத்திருக்கிறதுனால சும்மா இந்த டேபிள் காலம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக லைக் ஃபுல் அமௌண்ட் பண்ண PPF ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு 6 to 7 to 8% ரிட்டர்ன் கொடுக்க மாதிரி ஒரு இருக்கிற ஒரு PPF மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 20 years பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீடாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 1.05 crores வருது. PPFல IRR 6.64%. இது ரிலையன்ஸோட 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோ மேட்ச் பண்றதுன்னு சொல்றதை விட அதை விட ஸ்லைட்லி ஹையராகவே வந்திருக்கு. டெஸ்பைட் PPF ஒரு லோ ரிஸ்க் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இதுக்குமே.
வரைக்குமே. இப்போ ELSSல பார்த்தீங்கன்னா ELSSல ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 1.91 crore வருது. இதே கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போனக்கப்புறம் மெச்சூரிட்டி வேல்யூ 1.73 crore வருது. போஸ்ட் டேக்ஸ் IRR 10.78%. இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்ல சிக்னிஃபிகன்ட்லி லார்ஜர் கார்பஸ் இன்ஃப்ளேஷனை அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அண்ட் பெட்டரா இன்னும் உங்களோட லைஃப் கோல்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியா செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈச் காம்பனன்ட் உங்களுக்கு ஆப்டிமல் ரிசல்ட்ஸ் கொடுக்குது கம்பேர் டு ரிலையன்ஸ். ஸோ இப்போ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் பிரீமியர் வெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இப்போ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிங்க் சேவிங்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு எய்ம்ல இருக்கு. பட் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்லி இது ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணல. ஸோ ஒரு லைஃப் கோல் மீட் பண்றதுக்கு கார்பஸ் ஜென்ரேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்காக இவங்க கொடுக்குற அந்த லைஃப் கவரேஜ் இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் தான். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு எஃபெக்டிவ் பிளானிங்க்கு தேவையான அடிக்குவேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் வெல்த் அக்யூமுலேஷன்றது இந்த பிளான் கொடுக்க முடியல. ஸோ இதுல இருக்க ரிஸ்க் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் கொடுக்காததுனால இந்த சூஸ் பண்றது ஒரு அன்வர்த்தி சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக ஒரு எஃபெக்டிவ் அப்ரோச்காக நீங்க வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பார்த்த மாதிரி சினாரியோல ப்ரீவியஸா அந்த மாதிரியே நீங்க வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் அண்ட் லைக் ஹை கவரேஜே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு உங்க ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல நீங்க பில் பண்ணாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இருக்கிற ட்ராபேக்கை எலிமினேட் பண்ண முடியுது அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் உங்களுக்கு கிளியரான ஒரு பாத் கொடுக்குது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.